Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ராகியோட சர்பத். அது எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள காட்டுறேன். அது வந்து அதோட பயன்கள் என்னன்னா ராகி வந்து கால்சியம் சத்து, அயன் சத்து, மேக்னீசியம் இவ்வளவும் சேர்ந்தது ராகியில் இருக்குது. அதனால நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸ் வெளியே வாங்கி கொடுக்குறதா இந்த மாதிரி வீட்டிலே வந்து ராகி நம்ம அதில் சப்தா விதை, பாதாம் பிஸ்னி, கேரட்டு எல்லாம் போட்டு இதை நம்ம வந்து ஒரு சர்பத் மாதிரி பண்ணி நம்ம இதை வந்து வச்சுருக்கோம். இது பிள்ளைங்கள பெரியவங்க எல்லாமே குடிக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு வந்து குடித்தா ரொம்ப நல்லது. இந்த சத்தும் எல்லாமே சேர்ந்துருக்குது. பிள்ளைங்களுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம், இல்லை கட்டி நம்ம அப்படி கூலிங் இல்லாமல் கூட கொடுக்கலாம். டெய்லி காலையில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் பால் ஊற்றி சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். இது வந்து அதில் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வர்றதுனால இது வந்து நம்ம காலையில் வந்து டீ காஃபி குடிக்கிறது பதிலாக இதை நம்ம குடித்தா நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் எந்த வித டயர்ட்னஸும் இருக்காது. இதை வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. அதனால் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து ராகி மாவை போட்டு நல்லா வந்து கூழு மாதிரி நான் காய்க்கிறேன். நல்லா காய்ச்சி தண்ணி பருவத்தில், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி பருவத்தில் எடுத்து இதை ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் என்னென்னலாம் சத்துள்ள பொருள் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா தண்ணி பருவத்தில் எடுக்கணும். நல்லா காய்ச்சி இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் 2 கிளாஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவை போட்டு நல்லா கரைச்சி இது மாதிரி கூழ் தண்ணி போல் கூழ் பருவத்தில் நம்ம இதை காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சின பிறகு இதை நல்லா ஆற வைக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இனிமேல் இதை இறக்கி ஆற வச்சுட்டு நமக்கு தேவைக்கேற்ற கொஞ்சம் இனிப்பு வந்து இதில் வந்து போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். அது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் இதில் ஊற்றிடுவேன். இப்போ நாட்டு சர்க்கரையை வந்து நான் தண்ணியில் அப்படி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள். இந்த ராகி கூழ் வந்து இப்போ ஆடிடுச்சு. இப்போ இதில் வந்து கேரட்டை வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து பாதாம் பிஸ்னி வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். சப்தா விதையை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் இதில் போடுறேன். இப்போ ஹெல்த்தியான ராகி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ராகி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. கூலிங் ஆனாலும் கூலிங் வாங்க குடிக்கலாம், கூலிங் வேண்டாம்னாலும் நம்ம கூலிங் வைக்காமையும் குடிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.